வீட்டுல வேலை செய்யறவங்க. ஏன் மேம் திருதுரன் முடிச்சுக்கிட்டு இருக்கேன்? என் பார்வையார் மாத்தாங்க. ஏன்னா வேலைக்காரனுக்கு ராஜபால தேவைதானுங்களா? உனக்கு என்ன வேலை? சமையல் வேலை செய்யறேன். மாசம் 50 ரூபா சம்பளம். சாப்பாடெல்லாம் இங்கதான். தெரியுது மேம். உன்னை பார்த்தேனே நீ இந்த வீட்டுல தான் சாப்பிடுறேன்னு நல்லா தெரியுது. என்ன உன் பாடி வெயிட்? 480 பவுண்டு தான். இம்மிடியட்டா நீ 200 பவுண்ட் ரெடியூஸ் பண்ணி ஆகணும். நீ ஏன் வீட்டுல சாப்பிடுறதுக்காக சொல்லல மேம், உன் ஹெல்த்துக்காக. அண்டர்ஸ்டாண்ட்? முயற்சி பண்றேன். கும்பிடுறம்மா. என் பேரு முனிய. நான் புள்ளோட்டிக்காரம்மா. இந்த பங்களாவில ரொம்ப காலமா வேலைஞ்சிட்டு இருக்கம்மா. உனக்கு நான் அம்மாவா? இனிமே இந்த வீட்டுல எல்லா சர்வன்ஸும் என்ன மேடம்னு தான் கூப்பிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? மேடம்னா? மேடம் இல்ல மேடம். சொல்லு மேம். மேடம். தட்ஸ் பெட்டர். அங்கிள், இவங்க எல்லாம் இந்த மாதிரி இன்டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உடனே எல்லாருக்கும் யூனிஃபார்ம் தச்சு போட்டு டீசென்ட்டா வேலை பார்க்க சொல்லுங்க. எல்லாருக்கும் தச்சு கொடுத்துடலாமா? இந்த குண்டு கோபால் இருக்கான்ல, அவனுக்கு மட்டும் வேணாமா? 2 பீஸ் ஆகும். செலவு அனாவசியம் தானே. செலவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னபடி செய்யுங்க. சரி, நாளைக்கே தச்சு கொடுத்துறேன். நாளைக்கே சொல்றதுக்கு நீங்க யார்? within 8 hours எல்லா யூனிஃபார்ம்ஸ் ரெடியா வந்துடணும். இங்க எல்லாமே இஷ்டப்படி தான் நடக்கணும். do it immediately. understand? போங்க வேண்டாம். போங்க. இந்த பையன் இது வர. சித்ரா, ஃபேக்டரி டைம் ஆச்சு. நான் புறப்படுறேன். ஓ, நீ கூட ஃபேக்டரியில வேலை பாக்குறியா? ஆமா, டெலிபோன் ஆபரேட்டரா. ஆமா சித்ரா, உன்னோட ஆஸ்திய எந்த விதமான உழைப்பும் இல்லாம நாங்க அனுபவிக்கிறோம்னு யாரும் சொல்லிடக்கூடாது பாரு. அதுக்காக ஃபேக்டரியில அவளே அப்பாயின்ட் பண்ணிருக்கேன். குட். இப்படி பிரின்சிபலோட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு ஆளுக்கு பாதி எடுத்துங்க. அங்கிள், என்ன இது? நீ ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா? உன் ரூம்ல இருக்கிற ஏர் கண்டிஷனை குட் கண்டிஷன் பண்ண சொன்னேன். அது கம்பெனில இருந்து வந்திருக்காங்க. ஏன் மேம், நீங்க வேலை செய்யற கம்பெனில சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? எஸ் மேடம். பின்ன எதுக்காக அங்கிள் நீங்க பணம் கொடுக்கணும்? இத மாதிரி கொடுக்கறது பழக்கம்மா. இப்படி கொடுக்கற பழக்கம் எனக்கு பிடிக்காது. அதை திருப்பி வாங்குங்க. கொடுப்பானோ என்னமோ. இந்தாங்க சார். அம்மாவுக்கு தங்கமான மனசு சார். இடியட். கொடுத்தா பாராட்டுறது இல்ல திட்டுறது. கெட் அவுட். போங்கப்பா, வருத்தப்பட்டுக்காதீங்க. கோச்சிட்டு போய் வயரை கட் பண்ணிட்டாங்க. என்னப்பா அது? உழைப்பாளர்கள் படம். அங்கிள், மா, இதை யாருங்க மாட்ட சொன்னது? உழைப்பின் உயர்வை புரிஞ்சு அவங்கள மதிக்கணும், பாராட்டணும். அதனால நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகள் அந்த படத்தை கொடுத்தாங்க. படிக்க நேரம் பார்வையா இருக்கட்டுமே மாட்டி வச்சேன். அங்கிள், நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிங்க உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை வாங்கிக்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. வாங்குறாங்களே. யாரும் இனாமா வேலை செய்யலையே. அப்புறம் எதுக்காக அவங்களோட உயர்வை நம்ம பாராட்டணும், மதிக்கணும்? தேவையில்லையே. எந்த தொழிலாளியாவது முதலாளியோட மேன்மையை நினைக்கிறானா? இல்லையே. அப்படி அவங்க என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அந்த படத்தை இங்க மாட்டுவோம். இப்ப அதை தூக்கி வெளியே போடுங்க. இந்த யதார்த்தமா தூக்கி மாட்டின படம். இதுக்குள்ளார எவ்வளவு பதார்த்தம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சித்ரா கீழே இறங்கி வரும்போது பட்டாளத்தை சிப்பாயிங்க மாதிரி அப்படி டிப் டாப் நிக்கணும், தெரியுமா? லெஃப்ட் ரைட் போடுங்க. அடே யானை, யானை உனக்கு தெரியலன்னா சும்மா ரெண்டா யானை சாணம் மிதிக்கிற மாதிரி மிதிக்கிறேன். என்னம்மா? அங்கிள், நகை கடைக்கு போன் பண்ணி லேட்டஸ்ட் டிசைன்ல என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லுங்க. இங்க இருக்கிறது எனக்கு ஒண்ணு கூட பிடிக்கல. அதுக்கு என்னம்மா, நகை கடையே வர வச்சிடுறேன். எனக்கு என்ன ஏன் சொத்தா போகுது? யார்? வாங்கம்மா. எங்க இருந்து வர்றீங்க? மாதர் சங்கத்துல இருந்து வரோம். மாதர் சங்கத்துல இருந்தா? ஏமா மாதிரிக்கு ஒரு பொண்ணாவது ஒரு சேலை கட்டிட்டு வந்திருக்கப்படாதா? ஏமா சிரிக்கிறீங்க? என்ன சேவை செய்யறீங்க? அனாதை குழந்தைங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லி கொடுக்குறோம். உங்க குழந்தைகளுக்கு ஆயா சொல்லி தரேன். ஆயா சொல்லி தருதா? நல்ல சேவை தான். அப்புறம் குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சுகாதாரத்தை பத்தி சொல்லி தர்றோம். நாங்க செய்யற சேவையை நீங்க நேர்ல பார்த்துதான் புரிஞ்சுக்கணும். காலையில 8 மணிக்கு வீட்டு விட்டு புறப்பட்டா ராத்திரி 12 மணிக்கு தான் சார் வீட்டுக்கு வரோம். ஐயோ பாவம், உங்க புருஷமார்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் சார்? ஏமா இப்படி சேவை சேவைன்னு ஊரு பூரா சுத்திக்கிட்டே இருந்தா உங்க வீட்டை யாரு கவனிக்கிறது? வீட்டையும் கவனிங்க, அது ஒரு சேவை தான். அம்மா, நான் யதார்த்தமா சொன்னேன், வருத்தப்படக்கூடாது. பட்லர். என்னம்மா? என்ன இது? எல்லாரும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கணும். அப்படி நீ தானம்மா சொன்ன? சர்வெண்ட்ஸ் தானே சொன்னேன். உங்களையா சொன்னேன்? முதல்ல போய் இந்த ட்ரெஸ் மாத்திக்கங்க. நல்லா இல்லையா? இல்ல. மேலும் who you are please? மேடம், நான் லேடிஸ் கிளப் செக்ரட்டரி. இவங்கெல்லாம் மெம்பர். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க எங்க கிளப்ல மெம்பரா சேர்ந்தா எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கும். சாரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களை பிரசிடண்டா தேர்ந்தெடுக்க நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். ஓகே அங்கிள். என்னவா? இவங்க கிளப் பேருக்கு 5000 ரூபாய் ஒரு செக் போட்டு கொடுங்க. 5000? ஏமா, தர்மத்துக்கு ஒரு அளவு இல்லையா? காக்காய்க்கு சோறு வைக்கிறது கூட கையளவு தாமா வைக்கணும். அண்டாவில் வச்சோம்னா அண்டங்காக்கா தூக்கிட்டு போயிடும். எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
நான் சொன்னபடி செய்யுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? பட் தேங்க்யூ மேடம். தம்பி, என்னையா வேலை நேரத்துல இப்படி தேவதாஸ் போஸ்ல இருக்க? தேவதாஸ் பார்வதி ஒத்து வர மாட்டேங்கிறாளே. எந்த பார்வதி? நம்ம டெலிபோன் ஆபரேட்டர் உஷா இருக்கிறாளே, அவளை விட்டு விலகி போனா என்ன பார்த்து சிரிக்கிறா, அவகிட்ட நெருங்கி போனா முறைக்கிறா. அவ மனசுல என்ன மர்மம் இருக்குன்னு தெரியலையே. இவ்வளவுதானே. ஒண்ணு செய்யு, அவகிட்ட போய் வேறொரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி போய் சொல்லு. பலாருன்னு கண்ணத்துல அரவழுதும். பரவாயில்ல, காதலுக்கு கொடுக்கிற அட்வான்ஸ் அடிதானே. அடி அட்வான்ஸ்? ஆமா. அண்ணன் வாங்கிருக்கீங்களோ? அனுபவப்பட்டவன் நான் சொல்றேன். அத கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்தா அவ உன்னை காதலிக்கிறான்னு அர்த்தம். கோபம் வரல உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவளுக்கு கோபம் வந்தா காதலிக்கிறதாக அர்த்தம். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. இப்பவே போய் அவளுக்கு கோபத்தை வர வளர்க்கிறேன். ஓயஸ். குருநாதா, ஆசீர்வாதம். சென்று வருக மகனே, நீ வென்று வருக. உஷா. ஹாய் உஷா. ஹாய் கோபால். எங்க இந்த பக்கம்? லீலான்னு ஒரு பொண்ணு போன் பண்றேன்னா போன் வந்ததா? யாரும் போன் பண்ணலையே. போன் பண்றேன்னு சொன்னாலே. வரல. பண்றேன்னு சொல்றாளுங்க, பண்ண மாட்டேங்கிறாளுங்க. ஆமா, யார் லீலா? யார் தெரியுமா? 16 நிறையாத பருவமங்கை. இந்த லைலா மஜ்னு படம் பாத்தியா? அந்த லைலா மாதிரி அவ்வளவு அழகு. எங்க 2 பேருக்கும் பார்க்ல லவ் ஸ்டார்ட் ஆகி பீச்ல வளர்ந்து சினிமா தியேட்டர்ல போய் நிக்குது. ஒரு நாள் பாரு, செகண்ட் ஷோக்கு அவளை கூப்பிட்டு போயிருந்தேன். ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாருமே இல்ல. அன்னைக்கு கரண்ட் கட்டு, 1 hour இருட்டு. அந்த இருட்டுல என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா சொல்லிருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கிறிய. எனக்கோ வரும்னு பாத்தீங்களா? ஆமா, வரும்னு சொன்னாங்க படுவாரி. ஐயே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நீங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆஹா உஷா. கோபால். அப்ப நீ நான் லவ்வோ லவ்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது. போலவே. ஹை கிளாஸ் டிக்கெட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரே ஜாலி. ஹாய் உஷா. என்ன நீ ஸ்கூட்டர் ஓடுற? ஓட்டுறல, ஏரோப்ளேனே ஓட்டுவேன். பிளைனா? எப்படி? எங்க சித்ராக்கு சொந்தமா ஏரோப்ளேனே இருக்கு. நான், எங்க அண்ணன், சித்ரா 3 பேருமே ஏரோப்ளேன் ஓட்டுவோம். நீங்களும் நானும் ஒரு நாளைக்கு ஆகாயத்துல பறக்கலாமா? ஆகாயத்துல பறக்கிறது அப்புறம். இப்ப நான் ரொம்ப சூடா இருக்கிறேன். கூல் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். எங்க போலாம்? ஓகே, தள்ளிக்க தள்ளிக்க தள்ளிக்க, நான் ஓட்டுறேன். சீக்கிரங்க, அப்பா பாத்துட்டு போறேன். உட்காரு. ஆஹா, ஒவ்வொருத்தரும் ஸ்கூட்டர் வாங்க ஏன் குடிக்கிறான்னு இப்பதான் தெரியுது. ரொம்ப அடிக்கிறாரு. என்னமா அது? ஆட்டுக்கும் போட்டு மனுஷனுக்கும் போட்டு ஸ்கூட்டருக்கும் போட்டா? என்னப்பா இது? முதல் தரம் போறேன். இத பாரு, ஃபாஸ்டா போகாதே, மெதுவா போ. மெதுவா மெதுவா. என்னங்க, வண்டி வண்டி வருதா பாருங்க, அவன் வரான். ரைட் ரைட் ரைட். ரோட்ல யாரும் வராதீங்க. மெதுவா மெதுவா மெதுவா. என்னங்க, அவன் போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இல்ல ரங்கநாயகி, ரோட்ல போறவங்களை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. சித்ரா, நீங்க வந்து எப்படி கார் திடீர்னு நின்னு போச்சு? என்ன ட்ரபிளோ தெரியல. அது பரவாயில்ல, நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ, நாங்க காரை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரோம். ஓகே. ஆமா, இது யாரு? இது யாரும் இல்ல, இது பாய். பாய் இல்லங்க, பாய் பாய். பாய் ஃப்ரெண்ட் தானே, கோச்சுக்காத. நான் ஏன் கோச்சுக்கு போறேன்? இதான் ஸ்கூட்டர் கொடுத்துருக்கே. இருந்தாலும் be careful, understand? உஷா, ரிப்பேர் ஆன காரா இருந்தாலும் இருப்பாளா? அனுபவிப்போம். ஹாய் கோபால். ஐயோ, இங்க பாருங்க. ஏன்னா நீ என்ன தண்டால எடுக்கிறியா? எவன் குடும்பமாவது நாசமா போட்டுன்னுட்டு மண்ணை வாரி அடிக்கிறியா? அவர் இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? ஆமா கோபால். இரு, இடங்கள் அனுப்பிச்சிட்டு வர. எப்படி? இங்கேயே நில், கவனி, வந்ததும் காதலி. என்னடா இது? தண்டாலடா. என்னங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? என் உடம்புல சர்க்கரை இருக்குதான். டாக்டர் உடம்ப குறைக்க சொல்லியிருக்காரு. அதனால நான் தண்டால் அடிக்கிறேன். அவன் ஏன் உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறான்? 251 கிலோ சதை அதிகமா இருக்குதான். அதனால உடம்ப குறைக்க சொல்லி முதலாளி அம்மா உத்தரவு. இப்படி எல்லாம் செஞ்சா உடம்பு குறையாது. அது நிக்குது பாருங்க, குதிரை. அது மேல ஏறி குதிரை சவாரி செஞ்சீங்கன்னா உடம்பு குறையும். அட என்னப்பா அது, இந்த வயசுல குதிரையை ஓட்டு கழுதையை ஓட்டுன்னு? அட என்னங்க நீங்க, குதிரையை நீங்களா தூக்க போறீங்க? உங்களை தாங்க குதிரை தூக்குது. உடம்பு குறையுங்க. நீங்க போங்க. நீ போப்பா, முள்ள போ. பையா இறங்கா. பையாவா? என்ன பார்த்தா பையான்னு சொல்ற? எனக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் நடந்தா ஒன்ன மாதிரி ஒரு பையன் பையா. பையான்னு சொல்லாத, ஐயான்னு சொல்லு. அட மயில் கல்ல மாதிரி இருந்துட்டு உங்களுக்குமா கோவம் வருது? சரிடா வாங்க. எனக்கு
முள்ள 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 வாங்க. ஏனையில படுத்து தூங்குங்க போங்க. குதிரைக்காரர இவங்க 2 பேரும் ஏத்திக்கணும். என்ன கேக்குற? ஏங்க உங்க அண்ணன் தாங்க. இல்லீங்க, என் முழப்பல பண்ணி போட்டாதீங்க. என் குதிரை தாங்காது. அட வேணப்பா விடப்பா வா. இருங்க இந்தாப்பா 2 பேர் இல்லப்பா. இவரை மட்டும் ஏத்திக்க. இவரை மட்டும் ஏத்திக்க. அவரு வேணாம். போய் ஏறுங்க போங்க. என் உடம்பு குறையறதுக்கு உடம்பு குறையறதுக்கு நீ கருவாலத்தை புடிச்சிட்டு முன்னாடி ஓடு. இப்படி வாங்க. இப்படி வாப்பா. ஒரு கை ஒரு நீங்க அப்படி உட்கார்ந்து வேர்க்கல்ல வாங்கி சாப்பிடுங்க. மாமா வந்துருவார். என்னங்க இது? தேசிங்க ராஜா மாதிரி எங்க அப்பா குதிரை மேல ஏறிட்டு எங்க போறாரு? சமயத்தை சிறை எடுத்துட்டு வருவாரு. தேசிங்க ராஜனா சமயத்தை சிறை எடுத்தா பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜா அவருடைய புள்ள ராஜ் கபூரும். அதான் இப்ப நமக்கு பேச்சு. இந்த உஷா இங்க உட்கார. குதிரைதானா இது? உஷா, இந்த அழகான நீலக்கடலை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? தவறி விழுந்தா தப்பிக்க முடியாதுன்னு தோணுதுங்க. ஐயோ, நீச்சல் உடையில நம்ம 2 பேரும் குளிக்கிற மாதிரி உனக்கு தோணலையா? எங்க எங்க அப்பா எங்க போயிருக்காரு? மாமல்லபுரம் மகாராஜா கிட்ட மானியம் கேட்க போயிருக்காரு. உன்னை உளமாற காதலிக்க, உயிருக்குயிரா காதலிக்க, யார் எதிர்த்தாலும் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமா சாந்தா, இது சத்தியம். இது நான் உங்களை நம்பவே மாட்டேன். கோபால், நாம எப்ப ஹனிமூன் போறது? நமக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? எனக்கு அதே ஞாபகமா இருக்கு. உஷா, இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நாம 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியே தோணும். அண்ணே, அந்த சொர்க்கத்திலே குதிரை எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அண்ணே. கண்ணே, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். அண்ணே, நான் குதிரை நம்பித்தான் நான் இருக்கேன். கண்ணே, அண்ணே. அடே அடே அடே, கச்சேரியில கழுத பூந்து கலைக்கிற மாதிரி ஏன்டா இங்க செட்டப்ப கலைக்கிற? எங்கடா வந்த? என் குதிரையை காணோம் அண்ணே. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. குதிரை மட்டும் தனியா வருது. ஐயோ, குதிரை மட்டும் தனியா வருது. அப்பாவை காணுமே. ஐயோ, எங்க போனாரு உங்க அப்பா? அங்க பாரு. அப்பா, அப்பா, என்னாச்சு? குதிரை மேல போனீங்க, யானை மேல வர்றீங்க. குதிரையாது கீழே தள்ளி குடியும் பறிக்கிற. என் குதிரைய போட்டா நீ கழுதன்னு சொல்ற. என் குதிரை மேல ஏறி உன்னால சவாரி பண்ண முடியும்னு சொல்லியா? கழுத என் கழுத உன் பொண்ணுலையா கழுத? அயோக்கிய பையன் அடிச்சு பல்லெல்லாம் உடச்சு விடும். யார கழுத நீ? என்ன யாரை பார்த்தியா சொல்ற? பொண்ணு இவரும் சேர்ந்துக்கிட்டு அந்த காரு மேல ஏறிக்கிட்டு காலு மேல காலை போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்க, காதல் பண்றாங்களாம். காதல் லவா பண்ணு. ஆமாப்பா, நான் அவரைத்தான் காதலிக்கிறேன். அவரை எவரை துவர உன்ன ஒரு லட்சாதிபதி கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்கார பேருக்கு அந்த சான்ஸ் கிடையாது. வா வீட்டுக்கு நீ. உஷா, காதலிச்சா விட மாட்டேன். உன்னை நான் காதலிச்சா விட மாட்டேன். உஷா, மேல விழுந்துறாரா? காசு தானே வேணும். இந்தடா உடம்பேறா. எங்க அப்பா என்ன ஒரு லட்சாதிபதி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். கட்டிக்கோ. என்னங்க இது? அப்ப நம்ம காதல? அடே, காதலிச்சவன் தான் கல்யாணம் பண்ணணுமோ? நான் ஒரு மடையன். உஷாமா உஷாமா. என்னப்பா பிரேக் இல்லாத டிராக்டர் மாதிரி? இத கொஞ்சம் படிச்சு பாருங்க. வேலையே கிடையாது உனக்கு. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சர்க்கஸ் கம்பெனில இருந்து யானை தப்பிச்சிருக்குன்னு போட்டிருப்பான். ஏழை தொழிலாளி கோபாலுக்கு முதல் பரிசு 5 லட்சம். கோபால், உனக்கா 5 லட்சம்? இத பாரு, இந்த சந்தோஷ செய்திய ஊர்ல போய் என் பொண்டாட்டி சொல்ல பாரு. அப்போ வேலை வேலை கொல்லாத வேலை. உங்க அப்பனுக்கு இனிமே நான் வேலை கொடுப்பேன். நேரம் தான். விடுதலை விடுதலை கைய தூக்குறா யானை தும்பிக்கைய தூக்குற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா கோபாலுக்கு என்ன அதிர்ஷ்டம்னு? அவனுக்கு என்ன அதிர்ஷ்டம்? இனிமே எனக்கு தான் அதிர்ஷ்டம். அது எப்படி? அவன் பேரும் கோபாலு, என் பேரும் கோபாலு. என்கிட்ட பழைய லாட்டரி டிக்கெட் ஒண்ணு வச்சிருக்கிறேன். இத வச்சே நம்ம காரியத்தை சாதிக்கிறேன். அப்பா, சித்ரா கல்யாணத்தோட எங்க கல்யாணத்தையும் முடிச்சிருங்கப்பா. என்ன சொன்னேன்? கல்யாணமா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவேன். மரியாதை வெளியில போங்க. கல்யாணமா? கல்யாணம். அப்படியா? என்ன செய்யுது உஷா? ஒரு லட்சாதிபதிக்கு மனைவியா இப்படிய பாக்கியம் உனக்கு இல்ல. என்ன சொல்ற பையன்? அப்பா, இன்னையில இருந்து இவர் லட்சாதிபதி. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 5 லட்சத்துக்கு அதிபதி. படிச்சு பாரு.
சென்னையை சேர்ந்த ஏழை தொழிலாளி கோபாலுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசு விழுந்திருக்கிறது. கோபால, நிஜமாவா? நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டிக்கெட்டே கொண்டாந்துருக்கிறேன். பாருங்க. மாப்பிள என்ன மாப்பிள அவசரப்பட்டுக்கிட்டு ஏமா நின்றுட்டு இருக்க? காப்பி பண்ண கொடுமா. காப்பி சாப்பிடுறது நான் ஹவுஸ் மேனேஜர். யதார்த்தமா 5 லட்சத்துக்கு அதிபதி. அப்புறம் என்ன வேணும் மாப்பிள? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் என்ன மாப்பிள? உனக்கு அமிர்தம் வேணும்னாலும் நான் அர்ஜென்டா வரவழைச்சு கொடுப்பேன். உட்காரு மாப்பிள, உட்காரு. நாங்க மணப்பந்தல தான் உட்காரும். சரியா சொன்ன. நீ மணப்பந்தல்லே உட்காரு. நீ கழுத்துல தாலி கட்டிட்டு அப்புறம் என்கிட்ட பேசு. ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி சீட்டை என்கிட்ட கொடுத்தாய். மேலத்தை தட்டுங்க, கெட்டி மேலத்தை தொட்டுங்க. என்னமாமா புடிச்சு சொன்னா ஒடிக்கிறீங்க? அங்க கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதை ஒடிச்சிட்டேன். ஏமாமா, இந்த வீட்டுல இவ்வளவு வசதி இருந்தும் எதுவும் வேண்டாட்டு போயிட்டாரே இந்த சங்கரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெக்கமான ரோட்டா நல்ல ரத்தம் சில மாப்பிள்ளைகளுக்கு இருக்குன்னு இதுல இருந்து புரியுது. இது என்ன புரியுதா? மாப்பிள, நான் யதார்த்தமா சொன்னேன். இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? மாப்பிள, காலாகாலத்துல இந்த சீட்டை கொடுத்தா பணத்தை வாங்கி நேரத்துல என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்து விட்டு கண்ணை மூடிடுவேன். நீங்க கண்ணை மூடக்கூடாதுன்னு நான் கைய மூடி வச்சிருந்தேன். சரி, மூடி இருக்கிற பாறையாவது குடி. பாடா. ஏமாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இன்னைக்கு முதல் இரவு உங்க பொண்ணுக்கும் எனக்குமா இல்ல? என்ன மாப்பிள திடீர்னு அது மாதிரி கேட்டுட்டேன். நீங்க பேசிட்டு மாப்பிள, இன்னைக்கு ராத்திரி 10-20 வரையும் நேரம் சரியில்லை. அது வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போமே. அட முருகா, ஏன் அவனை கூப்பிடுறேன்? பாடா மல்வாவுக்கு எதிர்பார்த்தா பழைய சோறு வந்து இந்த இருக்குது. கொஞ்சம் ஊருகா வச்சுதான் உள்ள போயிடுமே. இது சரிப்பட்டு வராது. நான் ஹோட்டல் சிங்கிள் ரூமுக்கே போறேன். மாப்பிள இதுக்கெல்லாம் பொறுத்துக்கலாமா? கொஞ்சம் பொறுக்கணும். உங்க மகளை கல்யாணம் பண்ண நான் பொறுக்கணும். ஐயோ, பொறுத்துக்கணும்னு சொன்னேன். இதான் என் பொண்ணு வந்தாச்சே. உங்க பொண்ணை கைத்தாங்களா கொண்டாடாத. இவங்க பேர் உனக்கு எப்படி தெரியும்? பேரா? கைத்தாங்கல். ஐயோ, அதை சொல்லலாமா? உங்க பொண்ணு இப்படி தூங்கி வழியுது. மாப்பிளைய கோச்சுக்கப்படாது. என் பொண்ணு 8 மணிக்கெல்லாம் படுத்துரும். அப்ப எப்ப மாமா முழிக்கும்? மறுநாள் 10 மணிக்கெல்லாம் முடிச்சிருமே. அப்ப பகல் சிப்டா மிக்க குத்தி விட்டு போட்டா. ஆமா ஆமா, இடையில எழுப்பலாம். அதை பத்தி தப்பு இல்ல, முயற்சி பண்ணி பாரு. சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். முருகா, அதை அவங்கிட்ட கொடுக்காதீங்க. உஷா, உஷா. மாப்பிள, ஐயோ ஐயோ, என்ன அந்த சீட்டு எல்லாம் பத்திரமா இருக்கு. அவ்வளவுதான், போங்க. ஐயோ, பின்தூங்கி முன்னேறுவார பத்னி என்பது மொழி. இப்படி ஒரு பத்னியா? உஷா, எனக்கு இருட்ட கண்டாலே பயம். இதுல குறைத்த வேறையா? உஷா, உஷா. முருகா, இது என்ன பத்னாயிட்டா இல்ல ஜோடா பைட்டா? உஷா, உஷா. முருகா, போன ஜென்மத்துல நான் என்ன குப்பாரா தாண்டனா? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஏதாவது மியூசிக் பார்ட்டில போய் சேரு. முருகா, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி. ஐயா, என்ன தியானம் வச்சுக்கிறீரு? நல்லா இருக்கும். இல்ல மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாய் என் கண்ணு முன்னாலே வந்து நிக்கிறதுனால காலி எது கையதுன்னே தெரியல மாப்பிள. உங்களுக்கு கண்ணு தெரியாம போயிருந்தா டிக்கெட்டை நான் வச்சிருக்கேன். மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை எப்ப கொடுப்பேன்? சமயம் வரும்போது கொடுப்பேன். இந்த சிகரெட் இடம் எதை சொன்னாலும் நான் செய்யறேன் மாப்பிள. நெருப்பு வையும். அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுத்தா உடனே நெருப்ப வச்சிருவேன். லாட்டரி டிக்கெட்லயா? சிகரெட்ல மாப்பிள. என்ன மாப்பிள? ஏன் மாப்பிள, அந்த லாட்டரி டிக்கெட்டை கொடுக்கப்படாதா? பார்த்துதான் வைக்கிறேன். மாப்பிள, அந்த 5 லட்சம் ரூபாயில ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எஸ்டேட் வாங்கினா எப்படி இருக்கும்? பணம் இருந்தா வாங்கலாம். ஒரு கட்டடத்தை உள்ளார 1 லட்சம் ரூபாய் கட்டினா எப்படி இருக்கும்? கட்டடம் மாதிரியே இருக்கும். கட்டடமா இருக்கும்ல. அப்புறம் பாக்கி 1.5 லட்சம் ரூபாய் ஒரு தலகாணி உரையில போட்டு அப்படியே தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? குடுப்பனா இருந்தா படுக்கலாம்.
அழகாரி என்ன திண்டே வந்திருக்குது. சாட்சி போட்டு படுங்களேன். சரிதான். இதை சாய்க்கிறதா இருந்தாக்கா ரோலர்ல வேணும். சார் யாரோ? நான் தான் குண்டு கோபால்ஜி. யாரு சமயக்காரனா? என்னடா திடீர்னு குண்டு கோபால் ஜி ஆயிட்ட? ஜி வருஷ லாட்டரி டிக்கெட்ல எனக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சா? உனக்கா? ஏடா உனக்கு விழுந்தது சொன்னீங்க? கோபாலுக்கு விழுந்ததுன்னு சொன்னேன். எந்த கோபாலுக்கு கேட்டீங்களா? இந்த கோபாலுக்கு தான் 5 லட்சம் ரூபாய் விழுந்துச்சு. அது அழகான பங்களா கட்டி கிரகப்பிரவேசம் செய்ய போறேன். நீங்க வந்துதான் விளக்கேற்றி வைக்கணும். உங்க வீட்டுல வந்து விளக்கேத்துறதுக்குள்ளார இவனை கழுத்து வேற ஏத்திட்டு என்ன ஏமாத்திய பொண்ணை கட்டிக்கிட்டு பொண்ணை வெட்டி சிந்தித்து பாரு. நான் இறந்தால் என்ன நடக்கும்? உன்னுடைய மகள் கொட்டை இழந்து பூவிழந்து உடலை இழந்து உடனே இறந்தா வெள்ளப்படவை கட்டி பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? இதோ நடக்கட்டும் உங்கள் நாடகம். யாருக்கிட்ட நீ நாடகம் நடத்துறீங்க? அப்பா அப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, பொட்டுக்கு போயிடுவாருப்பா. அதுவும் இல்லாம நான் வந்து சாம்பல் தின்னுகிட்டு இருக்கேன். சாம்பல் திங்கிறியா? ஆமாப்பா, மாங்காய் கிடைக்கல. ஏடா சாம்பல் திங்க வச்சு விட்டியா? அதுல என்னங்க தப்பு? இதுதான்டா பெரிய தப்பு. உங்க மருமக பிள்ளை ஹனிமூனுக்கு போகணுமா? ஹனிமூன் தேனிலவு எங்க மாப்பிள்ள? சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். டைம் இல்ல. லோக்கல்ல கொடைக்கானலுக்கே போயிட்டு வரலான்னு போக வேண்டியதுதான். லட்சாதிபதி ஆச்சு. போகலாம். சும்மா சொன்னா எப்படிப்பா? செலவுக்கு பணம் வேண்டாம். எவ்வளவு மாப்பிள்ள வேணும்? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும். போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பார்த்தா கொடைக்கானலா வேணும் உனக்கு? ஏன்டா கூவத்துல ஓட்டப்படுகிற பிறந்த பையல என்னடா முறுக்கு சுத்துற? இங்க பாரு, வெறும் சோத்தை தின்னுட்டு பேசாம கடை பணம் கேட்டேன். ஆமா ஆமா, என்ன இங்க? அது வந்துங்க யூனியனை உடைக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதுக்காக ஒரு 2000 ரூபாய் கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. அந்த யூனியனை உடைக்க உன்னால முடியாது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ யூனியனை விட்டு விலகிறதுன்னா சொல்லு, அந்த 2000 நான் கொடுக்குறேன். உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேங்க. சரி, நாளைக்கு வந்து என்ன ஃபேக்டரியில பாரு. நல்லதுங்க மாமா. அங்கிள், வர்ற சண்டே என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மில் ஓனர்ஸ், விஐபிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. என்ன மாதிரி திடீர்னு டின்னரு? திடீர்னு இல்ல மாமா, திட்டம் போட்டுதான் செய்யணும். அவர் இன்னும் ஏழைங்க உலகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு உல்லாசமான உலகம் இருக்குன்னு அவருக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? அருமையான ஐடியா. அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. எப்படியாவது அவரை திருத்தி நம்ம வழி கொண்டு வந்து எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்க. அதுதான் என் ஆசை. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம் பாத்தியா? ஏமா இந்த விருந்துல ஒரு 500 தலை விழுற மாதிரி, 500 இலை விழுற மாதிரி பண்ணிடலாம்ல? உங்களால எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணுங்க. சரி, வாங்க 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 வாங்க. அடே வாடா கோபால். வாங்க ஜி கோபாலிஜி. இவருக்கு பண்ணிட பக்கெட்ல இடத்துல ஊத்தணும். அப்புறம் ஏன் தெளிக்கிற பேசாம வை கோபாலிஜி. பக்கத்துல யாருஞ்சி? என் சம்சாரம் கெட்டலட்சுமி. பார்த்தாலே தெரியுது. போங்க, போய் உட்காருங்க. 2-3 சேர்ல அடக்கமா உட்காருங்க. போங்க, எடுத்துங்க. அங்க ஒண்ணு கொடுங்க. ஏண்டா கல்கண்டு? ஏயா பசிக்குதியா? பசிக்குதுன்னா சந்தனத்தை வயசுல தடவு, பசி போயிடும். ஏயா தரலாம். இங்க வாடா. அவன் தருவான், வாங்கிக்க. என்னப்பா என் மாப்பிள்ளைய பிடிச்சது கலாட்டா பண்றீங்களாமே? கட்டாயப்படுத்தி வான்னு கூப்பிட்டது நான் தான். நீங்க வேணும்னாலும் வாங்க, 1000-2000 செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா அப்பா, என்னப்பா அது? என்ன உங்க அப்பா துணியோட துணியா தொங்குறாரு? அப்பா என்னப்பா நடந்துச்சு? கை இருக்கு மாப்பிள. நான் யதார்த்தமா கேட்டேன், திருப்பதிக்கு போறதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்டான்னு. எல் பயிலும் சேர்ந்தா அடிச்சான், துவைச்சான், புழிஞ்சான், காய வச்சுட்டான் மாப்பிள. பாக்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. போலீஸ்லயா? அந்த பயலுல ஒரு கை, ஐயோ ஐயோ கை கை. அதான் 2 கை இறக்கி விட்டானுங்களே, அப்புறம் என்ன ஒரு கை? வாங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, வழி நெடுக ஆட நிறுத்தலாம் நிறுத்திருப்பான். முதல்ல டாக்டர் திருப்பதியை பாப்போம். தூக்கிட்டு போங்க. சொன்னீங்க, அவரை சீக்கிரம் எங்க போறீங்க? நாளைக்கு ஃபேக்டரியில போராட்டம் இருக்க மறந்துட்டியா? மறக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் யூனியன் விட்டு விலகிட்டீங்களா? விலங்குனால தானே விலா எலும்பிய ஒடிச்சிட்டாங்க. திரும்ப எங்க ஒடிச்சிருவாங்கன்னு அங்கேயே போய் சேர்ந்துட்டேன். நாளைக்கு போராட்டத்துல கலந்தே தீரணும். மாப்பிள
உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் நினைக்கலாமா? மாமா உப்ப தின்னு வளர்த்த இந்த உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிடக்கூடாது. என்ன சொல்ற மாப்பிள? மாமா சங்கிலி போட்டு அழகு பார்த்த இந்த கருத்துல சைக்கிள் தினார் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சோறு போட்டு வளர்த்த இந்த உடம்ப அவங்க கூறு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தர்ம 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 சங்கரம். சாதாரண தர்மமா? மாமா அன்று புராணத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்று இந்த கோபாலுக்கு வந்து விட்டதே. போரா செஞ்சோரா கிடைக்கவில்லை விடை. மாமா நான் சோத்த நினைப்பனா அவங்க சாப்பிட சாப்பிட்ட நினைப்பனா? ஐயோ தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், தாளிக்கிறியா? கட்டுக்கு வெடிக்குது, முகத்தை திருத்து. பரவாயில்லைங்க, நீங்க போராட்டத்திலே கலந்துக்கீங்க. விடை கொடுத்து விட்டாளா கண்ணே? ஈரம் அகத்தி அழுகலாமா? அதுக்காக ஆளுங்க என் காலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்ணே ஈர திலகமிடு. மாப்பிள கலகமே ஆரம்பிக்கலையே, திலகம் எதுக்கு? மாமா காலையில நான் மறந்தாலும் மறந்துடுவேன். என்னையா கொஞ்சம் ரெப்ரசன்ட் கண்ணே காலையில வெண்ணி போட்டு நீ எழுப்பு. எதுக்கு மாப்பிள வெண்ணி? நான் போராட்டத்துக்கு போகணுமே. நீ போராட்டத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வாங்கிட்டு வா. இங்க தண்ணியும் போட்டு வச்சு கோதுமை தவிடும் வறுத்து வைக்கிறேன். நள்ளிரம் மணி 12, குங்குமம் இருட்டு, டிக் டிக் கடிகார ஓசை, டக் டக் என்று காலடி சப்தம். அவள் அறையில் டிராகுலா மெல்ல நுழைந்தது. மெல்ல நடந்து வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்து டிராகுலா ரசகுல்லான்னு கிட்ட நான் இருக்கிற இடத்துல எந்த குள்ளாம் வராத. ஆமா உன்னை படுத்துதான் தூங்க சொன்னேன். என்ன பண்ண? காட்டேரி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். காட்டேரி படுத்து தூங்கும் போது காட்டேரி புஸ்தகம். எந்த காட்டேரி வீட்டேரி இங்க வராது. இந்த பாரு ஒண்ணுத்தையும் காணும் பாரு. பயப்படாத நீ, பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாது. ஏன் தட்டு கொடுக்குற? படுத்து நீ பேசாம. நீங்களா அத்தா? உங்கள் கட்டான உடலில் யார் இத்தனை கட்டுக்கடை போட்டது? மாப்பிள யாரு இப்படி பஞ்சு பறக்கிற மாதிரி அடிச்சது? மாமா என்ன ஒரு வய கை நீட்டி அடிக்க முடியுமா? கலவர ஆரம்பமாக்குதுன்னு தெரிஞ்சதுமே நான் போயிட்டேன் காஞ்சிபுரம். அங்க போட்ட கட்டாக்கிட்டு வேண்டியவை இருந்தா சுத்துறாங்க. அப்புறம் ஏன் வீணா அந்த கட்டுக்கடை எல்லாம் போட்டுட்டீங்க? உஷா இதெல்லாம் முன்னேற்பாடு. நாளைக்கு ஒரு வய வந்து என்ன போராட்டத்துக்கு கூப்பிட்டான்னா கட்டை காட்டுவேன், டாக்டர் சர்டிபிகேட்டை நீட்டுவேன். மாப்பிள உன்னுடைய முறைக்கு இதுல இருந்து 2 தலகாணி தச்சு போட்டுக்கலாம் மாப்பிள.